பார்த்தீங்கன்னா இது யாருடைய கட்டளை? தேவனுடைய கட்டளை. இதை கை கொள்ளணும், இதை மீற முடியாது. யார் இந்த 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தா? தேவன். இதை கை கொள்றதுனால அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? அவங்களுக்கு ஜீவன், ஆமென். அவங்களுக்கு ஆரோக்கியம், அவர்களுக்கு வாழ்வு, அவர்களுக்கு வெற்றி, அவர்களுக்கு உயர்வு, அவர்களுக்கு சுகம், சகல பரிபூர்ண நன்மையும் இதுல உண்டாகி இருக்குது. அதனாலதான் இந்த கட்டளை எழுதி கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு அந்த கட்டளையில? 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளை. அந்த வசனத்தை நாங்க வாசிப்போம் என்று சொன்னால், யாத்திராகமம் 20:10, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஓய்வு நாள் என்ன செய்தார்? கர்த்தர் ஆசீர்வதித்து அதை என்ன செய்தார்? பரிசுத்தமாக்கினார். எல்லாத்துக்கும் ஃப்ரீ. ஆண்டவர் சொல்றாரு, எதுவுமே செய்ய வேணான்றாரு. நீ ஆனாலும் சரி, உன் குமாரனானாலும் சரி, குமாரத்தி ஆனாலும் சரி, உன் வேலைக்காரனானாலும் சரி, வேலைக்காரி ஆனாலும் சரி, உன் மிருக ஜீவனானாலும் சரி, உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் சரி, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் ஓய்வு நாளை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். 11ஆம் வசனம், கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்ப நல்லா கவனிங்க, இது பழைய ஏற்பாடு. எவ்வளவு சட்டம் பாருங்க. இது அப்படியே ஜனங்கள் செய்தாங்க. செய்யாட்டி இது அப்படியே கை கொண்டு செஞ்சாங்க. ஏன்னா 10 கட்டளை பிரமாணம் செய்தாங்களா இல்லைங்களா? பிரமாணத்தை செய்தாங்க. செய்யாத நபரை என்ன செய்தாங்க? ஒருத்தர் போகல, கண்டு சொல்றாங்க, இவங்க இன்னைக்கு சபை கூடி வராம என்ன செய்யறாங்க? ஒரு இடத்துல விரவு பொறிக்கிட்டு இருக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்னதுனால 2 சாட்சி உறுதிப்பட்டதுனால அவங்களை கொண்டு எல்லா சபையார் முன்னாடியும் கல்லறிந்து என்ன செஞ்சாங்க? கொன்னுட்டாங்க. அதான் சட்டம். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பழைய ஏற்பாட்டு சட்டத்துல இருந்தா கொலைதான், கல்லறிஞ்சு கொண்டுருவாங்க. புதிய ஏற்பாட்டு சட்டத்துல இயேசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்.